புதுச்சேரி சுற்றுலா துறைமுகம் எக்ஸ்போ கிரவுண்ட் என்ற கப்பலில் வீர தமிழரசி வேலுநாச்சியார் இலக்கிய சமூக இயக்கம் பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கிய நாளை சிறப்பித்து கவியரங்கம் மற்றும் நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. விழாவிற்கு ஓய்வு பெற்ற சுங்கத்துறை ஆய்வாளர் இயக்கத்தின் நிறுவனர் கலைவரதன் தலைமையேற்றார். சட்டமன்ற தலைவர் செல்வம், சுற்றுலா முன்னோடி சந்திரன், பிரான்சில் இருந்து வந்திருந்த பத்ரிசியா பாப்புராயர் கலந்து கொண்டு வாழ்த்தி கவியரங்க பயணத்தை தொடங்கி வைத்தனர். இயக்கத்தின் செயலாளர் கலைவாணி கணேசன், வெற்றிவேலன், பத்மநாபன், ஆசிரியர் நித்யா, பச்சையம்மாள் மற்றும் வெளிமாவட்ட பொறுப்பாளர்கள் அழகு, ஷர்மிளா, அமுதா, சாதனையாளர் கோகுல்ராஜ் ஆகியோர் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தனர். பேராசிரியர் கயல்விழி, வேல்விழி தொகுப்புரையாற்றினர். ரத்தின விநாயகம் வரவேற்புரை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான கவிஞர்கள் கவிதை வாசித்தனர். அனைவருக்கும் சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. நிறைவாக புவனா நன்றி உரையாற்றினார். பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கிய நாளை சிறப்பித்து வேலுநாச்சியார் இயக்கம் சார்பில் கப்பலில் கவியரங்கம் நடைபெற்றது. புதுச்சேரி சுற்றுலா துறைமுகம் சீகல் குரூஸ் என்ற கப்பலில் வீர தமிழரசி வேலுநாச்சியார் இலக்கிய சமூக இயக்கம் பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கிய நாளை சிறப்பித்து கவியரங்கம் மற்றும் நூல் வெளியீட்டு விழாவை நடத்தியது. விழாவிற்கு ஓய்வு பெற்ற சுங்கத்துறை ஆய்வாளர் இயக்கத்தின் நிறுவனர் NS கலைவரதன் தலைமையேற்றார். சிறப்பு விருந்தினர்களாக சட்டமன்ற தலைவர் செல்வம், சுற்றுலா முன்னோடி சந்திரன், பிரான்சில் இருந்து வந்த பத்ரிசியா பாப்புராயர் கலந்து கொண்டு வாழ்த்தி கவியரங்க பயணத்தை தொடங்கி வைத்தனர். இயக்கத்தின் செயலாளர் கலைவாணி கணேசன், வெற்றிவேலன், பத்மநாபன், ஆசிரியர் நித்யா, பச்சையம்மாள் மற்றும் வெளி மாவட்ட பொறுப்பாளர்கள் அழகு, ஷர்மிளா, அமுதா, சாதனையாளர் கோகுல்ராஜ் ஆகியோர் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தனர். பேராசிரியர் கயல்விழி, வேல்விழி தொகுப்புரையாற்றினர். ரத்தின விநாயகம் வரவேற்புரை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான கவிஞர்கள் கவிதை வாசித்தனர். அனைவருக்கும் சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. புவனா இறுதியாக நன்றி உரையாற்றினார்.